இப்போ வந்து ஒரு வார் ரூம் மாதிரி இருக்கும் சார். சைக்ளோன் டைம்லலாம் எப்படி இருக்கும்? எப்படி செயல்படுவீங்க? தூங்காம இல்ல நைட்லாம் கூட உங்க அறிக்கைகள் பார்த்துருக்கோம். பரபரப்புங்கிறது ஒன்று உண்டு. அந்த நேரத்தில் இருக்கக்கூடியது ஆ. எல்லாருமே இருப்பாங்க. டேட்டாக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். டேட்டா வந்துட்டு இருக்கும். கரண்ட்டில் நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி மானிட்டரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேட்டலைட் டேட்டா வரக்கூடிய சூழ்நிலை. ரேடார் டேட்டா வந்து ரேடார் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரேடார் கண்டினியூஸாக அதை பார்ப்பாங்க. தென் ப்ரெஷர்ஸ் வந்து நார்மலாக வந்து ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு நம்ம ரீடிங் எடுப்போம். அந்த பர்டிகுலர் சைக்ளோன் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது ஹவர்லி அப்சர்வேஷனே உண்டு. ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு என்ன தேவைப்பட்ட 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட ரீடிங் எடுக்கலாம். இந்த ரீடிங்கில் எடுத்து கண்டினியூஸாக எல்லாரும் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பலதரப்பட்ட கால்கள்ஸ் சாதாரண நேரத்தில் ஃபோன் யார் பண்ணுமோ அந்த நேரத்தில் வந்து பொதுமக்கள்கிட்ட ஃபோன் வரும். இந்த அரசு துறை சார்ந்தவர்கள்ட்ட அவங்களுக்கும் ஃபோன் வரும். ஸோ நம்ம எல்லாமே கூட்டு முயற்சியை செய்யும் பொழுது வேறு இடத்துலேருந்து டேட்டாக்கள் வர வைக்கணும். நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். டேட்டாஸ் எல்லாம் வந்தாச்சு. சேட்டலைட் டேட்டா என்ன காட்டுது, ரேடார் என்ன காட்டுது, சர்ஃபேஸ் டேட்டா எப்படி போயிட்டுருக்கு, ப்ரெஷர் எப்படி ஏறிட்டுருக்கு, டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டுருக்கு, 24 ஹவர் ப்ரெஷர் நேற்றுக்கு இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது இப்படி இருந்தது, கடந்த 1 மணி நேரத்துக்கு இப்போ ப்ரெஷரில் ஏதாவது வேரியேஷன் இருக்கா. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக இருக்கும். இது இங்கே மட்டும் கிடையாது. நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஃபோர்காஸ்ட்டு டிவியில் வர்றது மட்டுமே கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா ரேடார் யூனிட்லேருந்து பிக்சர் எங்களுக்கு வந்தாலும் ரேடார் குரூப்பை போய் பாருங்கள், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. அவங்களும் அதை ஆப்ரேட் பண்ணி அந்த டயத்துக்குள்ளார ரீடிங் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு சயின்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார ஒர்க் பண்ணும் பொழுது இருக்கும்.